ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் பால் ராகி கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 கப் ராகி மாவு, 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். நிலக்கடலை, முந்திரி, தேங்காய் துருவல், ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் நடக்கடலை போட்டுடலாம். வறுத்து முந்திரியும் போட்டு வறுக்கலாம். தேங்காய் துருவல் 2 ஏலக்காயும் போட்டு வறுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு தூள் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் நாட்டு சர்க்கரை 1/2 கப் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கல் இல்லாத வடிகட்டி எடுத்துடலாம். ராகி மாவு 1 கப் போட்டுட்டு அந்த வடிகட்டின தண்ணியை ஊற்றி தூள் பண்ண இந்த முந்திரி பவுடர் எல்லாத்தையும் போட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சின்ன சின்னதாக கொழுக்கட்டை மாதிரி உருட்டி உருட்டி எடுத்து வச்சு இட்லி பானையில் தண்ணி கொதித்த உடனே மேலே தட்டில் பரவலாக துணி மேலே போட்டு ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். அதுக்குள்ளே தேங்காய் பால் 1 கைப்பிடி போட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சிடலாம் வடிகட்டி. அவ்வளோதான், கொழுக்கட்டை வெந்துருச்சு. ஒரு பவுலில் எடுத்து போட்டு தேங்காய் பாலை ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு கொஞ்சம் பிஸ்தாவை நல்லா தூள் பண்ணி மேலே தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. காலையில் ஜூஸுக்கு மாதுளம்பழமும் நெல்லிக்காய் துண்டையும் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டையும் பரிமாறியாச்சு. ஜூஸையும் ஊற்றி 1 ஸ்பூன் தேன் கலந்துக்கலாம். அப்போ தான் காலையில் சளி பிடிக்காத இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.